டாஸ்மாகில் அதிக விலைக்கு மது விற்பதை தடுக்க அடுத்த அதிரடி. செப்டம்பர் 1 முதல் டாஸ்மாக் அமல்படுத்தியுள்ள புதிய நடைமுறை. இது எம்ஆர்பி முறைகேடுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. டாஸ்மாக் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் மின் கட்டணத்தை ஊழியர்களே செலுத்தி வருவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தற்போது கடை மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மின் கட்டணத்தை தங்களது பணத்தில் செலுத்தி வருகின்றனர். பின்னர் அதற்கான தொகையை திரும்ப பெற முடியும் என்றாலும் சில ஊழியர்கள் பணம் கிடைக்கவில்லை என கூறி வாடிக்கையாளர்களிடம் மதுபான பாட்டிலின் எம்ஆர்பியை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக புகார் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் செப்டம்பர் 1 முதல் அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளின் மின் கட்டணத்தையும் நிர்வாகமே நேரடியாக செலுத்த உள்ளது. என்பிசிஐயின் ஈனாக் எனப்படும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை முறையில் டாஸ்மாக் கணக்கிலிருந்து மின் கட்டணம் தானாக செலுத்தப்படும். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் 4015 மதுபான கடைகளில் 3655 கடைகளுக்கு தனி மின் இணைப்பு மற்றும் மீட்டர் உள்ளது. இந்த மீட்டர் விபரங்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதால் இனி அந்த கடைகளுக்கான கட்டணம் நேரடியாக டாஸ்மாக் கணக்கில் இருந்து செலுத்தப்படும். மீதமுள்ள கடைகளில் இணைக்கப்பட்ட பார்கள் மூலம் மின்சாரம் பெறப்படுவதால் தனி மின் இணைப்பு ஏற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 43 கடைகளுக்கு மட்டும் 20,000 ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் வருகிறது. இதில் 32 கடைகள் வணிக வளாகங்களில் உள்ளன. எம்ஆர்பி முறைகேட்டை கட்டுப்படுத்த ஆன்லைன் மதுபான முன்பதிவு வசதியும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் பயன்பாடு 1% குறைவாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது.